அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவங்களை எண்ணி ஆண்டவர் நமக்கு செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும். சத்தமா தான் சொல்லுங்களேன். அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மறந்து போக ஆண்டவர் ஏதோ நமக்கு 1 2 செய்யல, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருப்பதினால் நான் மறந்து போகாமல் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு செய்த, என் ஆத்துமாவுக்கு தேவன் பாராட்டின சகல கிருபைகள், சகல ஆரோக்கியம், சகல ஆசீர்வாதங்களையும் நினைத்து அவர் எனக்கு செய்த சகல உபகாரங்களையும் சொல்லி அறிக்கை செய்து இந்த காலை வேளையில் மகிமைப்படுத்தி நான் பாட வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறார், 71ஆம் சங்கீதத்தில் கடைசி வசன சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய உதடுகள் உம்மை பாடும். நல்ல கவனிங்கள், என்னுடைய உதடுகள் உம்மை பாடும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை யார் மீட்டெடுத்தார்? இயேசு நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. அவர் மீட்டெடுத்த என்னுடைய ஆத்துமா, அவரை என்னுடைய உதட்டினால் நான் பாடி கம்பீரித்து மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் எனக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போகாமல் என் தேவனை பாடி மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் ஆண்டவர் நமக்கு செய்த சகல உபகாரங்களையும் இந்த காலை வேளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சத்தமாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் செய்த சகல உபகாரம் மறந்து போகாமல பாடுற மாதிரியா இருக்கு. ஆண்டவர் எங்க பாஸ்டர் நன்மை செஞ்சார், எங்கேயோ மறதியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய உதடுகள் உம்மை பாடும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழ்ந்திருக்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 175ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், என் ஆத்துமா பிழைத்திருக்கிறது கர்த்தரை துதிக்கும்படி. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆத்துமா இன்றைக்கு உயிருள்ளதா இருக்கிறது? ஆமே. எத்தனை பேருடைய ஆத்துமா பிழைத்திருக்கிறது? ஆமே. நல்லா கொஞ்சம் கையெல்லாம் செய்து சொல்லுங்களேன் மேல எல்லாம். ஆமே. ஆண்டவர் நம்மை உயிர் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் நம்முடைய ஆத்துமாவை வஞ்சிக்கும்படி, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று பிசாசு அவன் எழும்பி வரும்போதெல்லாம், நல்ல கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்முடைய ஆத்துமாவுக்கு சேதம் செய்ய வேண்டும் என்று அவன் எழும்பி எத்தனைத்து வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆகவேதான் என் ஆத்துமா பிழைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம், என் ஆத்துமா பிழைத்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அது என்ன சொல்றேன், நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமா, சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமா. உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என் ஆத்துமா. உங்க ஆத்துமா எப்படி இருக்கு? என்ன, நம்முடைய ஆத்துமா பிழைத்திருப்பதினா என்னுடைய உதடுகள் உம்மை பாடும். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், என்னுடைய உதடுகள் உம்மை பாடும்? ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இந்த காலையில் சொல்லி பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போகாமல் ஆண்டவரை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை இந்த காலையில் தொடர்ந்து நாம் உயர்த்த போகிறோம். சொல்லுமா, நல்ல கைகளை கட்டி உற்சாகமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. சத்தமாய் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. நல்ல சத்தமா சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கையில உயர்த்தி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டு யாருக்குமே தெரியாம இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்குமே தெரியும், நான் நம்புறேன். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாடல்? ஆமென். அதனால என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க பாட போறீங்க. மேல இருக்கிற கீழே இருக்கிற நீங்க, நாங்க ஆரம்பிக்க போறோம், நீங்க தான் பாட போறீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த காலை வேளையில் உங்கள் வாய்கள், உங்களுடைய உதடுகள் கர்த்தரை பாடட்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஆரம்பிக்க போறோம், நீங்க தான் பாட போறீங்க. நாத்துமாவே, நல்ல சத்தமா, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல, அவர் செய்த சகல, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நல்ல சத்தம், அவர் செய்த, எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கடைசியா என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். ஆகவே பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அதை மறந்து போகாமல் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி என்னுடைய உதட்டினால் கர்த்தரை பாடி நான் கம்பீரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா.